பெண்களுக்கு ஏற்படுற தேவையற்ற முடி வளர்ச்சி இதனால நீங்க எப்போதாவது கவலைப்பட்டுண்டா? இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல நம்ம உடம்பு நமக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குதா? வாங்க, ஹிர்ஷூட்டிசம்னு சொல்ற இந்த நிலைய பத்தி மருத்துவ வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆமா, இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். இது வெறும் தோற்றத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல இது உங்க உடல் நலத்தோட ஒரு முக்கியமான அறிகுறியா கூட இருக்கலாம். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம இந்த முழு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல ஹிர்சிட்டிசம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்கும் ஹார்மோன்களுக்கும் என்ன சம்பந்தம், டாக்டர்ஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யலான்னு எல்லாத்தையும் விரிவா அலசுவோம். ஓகே, முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஹிர்சுட்டிசம்னா அப்படின்னா என்ன? அதை சரியா புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி, இல்லையா? இங்கே நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஹிர்சுட்டிசம்ங்கிறது ஆண் ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன்கள் மூலமா ஏற்படுறது. அதனாலதான் ஆண்களுக்கு வளர்ற மாதிரி முகம், மார்பு, முதுகு மாதிரியான இடங்கள்ல தடிமனான கருமையான முடி வளருது. ஆனா ஹைப்பர் ட்ரிகோசிஸ்னு ஒன்னு இருக்கு. அது வேற. அது உடல் முழுசும் மெல்லிசான முடி அதிகமா வளருது. அதுக்கும் ஹார்மோன்களுக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. அப்போ ஒருத்தருக்கு ஹிர்சுட்டிசம் இருக்குதா இல்லையான்னு டாக்டர்ஸ் எப்படி கரெக்டா முடிவு பண்றாங்க? சும்மா பார்த்தா போதுமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான முறை இருக்கா? ஆமா, அதுக்குன்னே ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுக்கு பேரு தான் ஃபெரிமன் கால்வே மதிப்பான் முறை. இதை வச்சு உடம்புல 9 முக்கியமான பகுதிகளில் முடி வளர்ச்சியோட அடர்த்திய 0ல இருந்து 4 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல மதிப்பிடுவாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டாக்டர்ஸ் பயன்படுத்துற ஒரு கருவி, நாமளே செக் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வருது. ஒருவேளை உங்க டெஸ்ட் ஸ்கோர் எல்லாம் கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த முடி வளர்ச்சி உங்களை ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அதையும் மருத்துவத்துல ரொம்ப முக்கியமா எடுத்துப்பாங்க. அதுக்கு பேரு தான் நோயாளி முக்கிய ஹிர்சுட்டிசம். அதாவது உங்க உணர்வுகளுக்கு தான் இங்க முதலிடம். சரி, ஹிர்சுட்டிசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்மோன் கனெக்ஷன் என்ன? வாங்க அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல டெஸ்டோஸ்டிரான் மாதிரியான ஆண் ஹார்மோன்கள், அதாவது ஆண்ட்ரோஜன்கள் நம்ம ரத்தத்துல சுத்திட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுனா சில குறிப்பிட்ட மயிர்கால்களுக்கு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் கிடைச்சதும் அங்க இருக்கிற மெல்லிசான வெள்ளையா இருக்கிற வெல்லஸ் முடி தடிமனான கருப்பான டெர்மினல் முடியா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த ஆண்ட்ரோஜன்கள் ஏன் அதிகமாகுது? அதுக்கு என்ன காரணம்? இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பாருங்க, இந்த பெரிய ஊதா நிற பகுதி கிட்டத்தட்ட 70லிருந்து 80% வரைக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், அதாவது PCOS தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சில சமயங்கள்ல எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அத இடியோபேத்திக் ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, காரணம் என்னவா இருக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இதை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? உண்மையான காரணத்துக்கான பதில்களை நாம எப்படி பெறலாம்? எல்லாமே ஒரு நல்ல வெளிப்படையான உரையாடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது உங்க டாக்டர் கிட்ட போய் மனசு விட்டு பேசுறது தான். உங்க அறிகுறிகள், உங்க மாதவிடாய் சுழற்சி, உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பத்தி பேசுங்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் டாக்டர் முதல்ல உங்க முடி வளர்ச்சியை மதிப்பிடுவாரு. ரெண்டாவதா ஒழுங்கற்ற மாதவிடாய் மாதிரி வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு செக் பண்ணுவாரு. அடுத்ததா உங்க ரத்தத்துல மொத்த டெஸ்டோஸ்டிரோன் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதோட ரிசல்ட்டை பொறுத்து தேவைப்பட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட பரிசோதனைகள் இருக்கும். சரி, காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? இதுக்கு என்னதான் தீர்வு? என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா 2 விதமான வழிகள் இருக்கு. ஒன்னு, மருந்து மாத்திரைகள் மூலமா ஹார்மோன் லெவலை கண்ட்ரோல் பண்றது, இல்லனா அந்த ஹார்மோன்கள் முடி மேல வேலை செய்யறத தடுக்கிறது. இன்னொன்னு, லேசர் மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த முடியை நேரடியா நீக்கிறது. பல சமயங்கள்ல இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. ஏன்னா நம்ம முடி வளர்ற சைக்கிள் கொஞ்சம் நீளமானது. அதனால நீங்க மருந்து எடுக்க ஆரம்பிச்சாலும் அதோட முழு பலன் தெரியறதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். முதல்ல கருத்தடை மாத்திரைகள் மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. 6 மாசம் கழிச்சு முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா ஆண்ட்ரோஜன்களை தடுக்கிற வேற மருந்துகளை சேர்ப்பாங்க. நேரடியா முடிய நீக்கிறதுல போட்டோ எபிலேஷனும் எலக்ட்ரோலைசிஸ்னும் 2 மெயின் டெக்னிக்ஸ் இருக்கு. உங்க முடி கருப்பா அடர்த்தியா இருந்தா லேசர் மாதிரி போட்டோ எபிலேஷன் நல்லா வேலை செய்யும். பெரிய இடங்களை சீக்கிரமா கவர் பண்ணிடலாம். ஆனா உங்க முடி வெள்ளையா இல்ல பொன்னிறமா இருந்தா எலக்ட்ரோலைசிஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அது முடியோட கலரை பொறுத்து வேலை செய்யாது. ஓகே, இப்போ நாம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை பத்தி பேசலாம்.
இந்த எல்லாத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஹிர்சுட்டிசம்ங்கிறது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதுக்கு பெரும்பாலும் PCOS மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் தான் காரணம். இதை கண்டுபிடிக்கவும் சரி செய்யவும் நல்ல வழிகள் இருக்கு, ஆனா கொஞ்சம் பொறுமை தேவை. கடைசியா ரொம்ப முக்கியமா, இது உங்கள மனசளவுல பாதிக்குதுன்னா தயங்காம டாக்டர் கிட்ட பேசுங்க. இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. சிகிச்சைங்கிறது உங்களோட நல்வாழ்வை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த அளவுக்கு இருக்கணும்னு எண்டோக்ரைன் சொசைட்டி சொல்லுது. அதாவது உங்க உணர்வுகளுக்கும் உங்க மனநலத்துக்கும் தான் இங்க முக்கியத்துவம். சரி, இப்போ உங்களுக்கு இது என்ன, ஏன், எப்படி நடக்குதுன்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அறிவோட உங்க உடல்நலம் பத்தின உரையாடலை ஆரம்பிக்க நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.